கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் தகப்பனே, நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் நம்முடைய வேத வார்த்தைகளை நாங்கள் நேரம் எடுத்து கவனித்து தியானிக்க, படிக்க, புரிந்து கொள்ள உதவி செய்யும். கர்த்தாவே, இதோ நீர் உம்முடைய ஆவியை கொண்டு எங்களுக்கு உம்முடைய வேதத்தில் உள்ள ஆழமான காரியங்களை அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே, நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தும்படியான அப்படிப்பட்ட சத்துவத்தை தாரும். நீரே எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நாம கடந்த 3 நாட்களாக இந்த 1 தெசலோனிக்கர் புத்தகத்திலிருந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். அதுவும் குறிப்பா விசுவாசத்தினாலே என்கிற தலைப்பின் கீழாக நம்ம நேரம் எடுத்து தியானிக்கிறோம். இன்றைக்கும் கடைசி நாள். நம்ம நேற்றைய தினத்துல இந்த 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் அவர்கள் இந்த சபை மக்களுக்காக என்ன ஜெபத்தை ஏறெடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, இங்க வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் தொடங்கி 13வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்குப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இங்கே பவுல் அவர்கள் இந்த தெசலோனிக்க சபை மக்களுக்காக ஏறெடுத்த ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஜெபம் என்று சொல்லும் பொழுது நாம இந்த ஜெபத்தில் என்ன கேட்கிறோம் என்பதை ஜெபம் பண்ற அந்த சமயத்துல நம்ம நினைவில் வைத்திருப்போம். மேபி ஒரு சில நாட்கள் நாம தொடர்ந்து ஜெபிப்போம். அதுக்கப்புறம் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா இல்லையா என்பதை நாம ஆராய்ந்து பார்க்க மாட்டோம். அது மாத்திரமல்ல, எதுக்காக ஜெபம் பண்ணோன்றதை கூட ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா மறந்துடுவோம். அதுவும் நாம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னும் பொழுது அதை குறித்து அக்கறையோடு விசாரிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதையும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். இங்கே பவுல் அவர்கள் இந்த தெசலோனிக்க சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் அவர் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தை மிகவும் கவனமாக நினைவில் வைத்திருக்கிறார். அதே சமயத்தில் இந்த தெசலோனிக்க மக்கள் எந்த அளவுக்கு அதிலே வளர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் அவர் நன்றாக அறிந்து கொள்ளும்படி எல்லா விதமான முயற்சிகளையும் அவர் எடுக்கிறார். சரி, இன்றைக்கு நாம ஜெபம் பண்ணுவோம், ஆனா அதுக்கான பதில் கிடைச்சுதா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு, ஓகே, நாம ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம ஜெபம் பண்றோம். நாம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஆனா அதுக்கேற்ற ஒரு முயற்சியை நம்ம எடுக்கிறோமா? வெறும் ஜெபம் பண்றோம்னு சொல்றது மாத்திரமல்ல, ஜெபம் நான் செய்கிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, அதற்கான முயற்சிகள் என்னன்னு நம்ம செய்கிறோம். இங்கே பவுல் அவர்கள் இந்த மக்களுக்காக ஜெபிக்கிறார் அப்படின்னா, இந்த மக்கள் பவுல் அவர்களுடைய வார்த்தைகளையும் குறிப்பா அவர் இந்த விசுவாச மக்களுக்காக, அதாவது தெசலோனிக்க சபை விசுவாச மக்களுக்காக ஏறெடுத்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் கொடுத்தாரா? இந்த தெசலோனிக்க சபை மக்களுடைய வாழ்க்கையில பவுல் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தினுடைய செயல்களை அவர்கள் பார்த்தார்களா? இன்றைக்கு இதை குறித்து தான் நம்ம படிக்க போகிறோம். விசுவாசத்தில் குறிப்பிடத்தக்க ஒரு வளர்ச்சி. இங்கே பவுல் அவர்கள் தெசலோனிக்க சபை மக்களுக்காக ஜெபிக்கிறார். ஓகே, ஏன் பவுல் ரொம்ப தூரமா இருக்கிறாரு, ஜனங்களை விட்டு பிரிந்து இருக்கிறாரு, இவங்களை ரொம்ப நாட்களா பார்க்கவே இல்லை. ஆனாலும் இவருடைய நோக்கம், கவனம்
இந்த மக்கள் இன்னும் அதிகமா விசுவாசத்தில் குறைவான காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி அவர்கள் மீது கரிசனையோடு அன்போடு ஜெபிக்கிறார். அதுல இங்க நம்ம வாசிக்கிறோம், ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் நீங்கள் பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? இந்த காரியத்தை தெசலோனிக்க சபை மக்கள் தங்களுடைய சூழ்நிலைகள்ல தங்களுடைய மக்கள், அதாவது ஒரு இடத்துல இதை நிலைநாட்டினார்களா? இப்ப நாம இத 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம். ஓகே, இந்த புத்தகம் ஒரு சில மாதங்கள் கழித்து, இன்னும் சொல்ல போனா மாதங்கள் சொல்றதை விட ஒரு வருடம் 1 இந்த ஒரு காலகட்டத்தில் இடையே இந்த 2ஆம் நிருபம் எழுதப்பட்டது. இங்க பவுல் அவர்கள் முதல் அதிகாரத்திலேயே தெசலோனிக்க சபை மக்களை குறித்து அவர் சொல்லுகிறார். பாருங்களேன், 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. இங்கே பவுல் அவர்கள் ஏறெடுத்த ஜெபம், அதற்கான பதில், அதற்கான ஆசீர்வாதத்தை இங்கே தெசலோனிக்க சபை மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறார். 2 காரியத்துக்காக அவர் ஜெபம் பண்ணார். ஒன்று, விசுவாசத்தில் உள்ள குறைவுகளை நிறைவாக்கும்படி. 2வது, ஒருவரில் ஒருவர் வைக்கும் அந்த அன்பிலே இவர்கள் பெருகும்படி. இந்த 2ஐயும் தெசலோனிக்க சபை மக்கள் உறுதியாய் கை கொண்டார்கள். பவுல் அவர்கள் இந்த ஒரு ஜெபத்தை இந்த மக்களுக்காக ஏறெடுத்திருக்கிறார் என்றால், இந்த மக்கள் எவ்வளவு கருத்தாக, எவ்வளவு கவனமாக இந்த காரியத்திலே வளர வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தோடு அவங்க செயல்படுத்தியிருக்காங்க. இங்க 2 விதமான ஆழமான காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, இவர்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும், அன்பில் பெருக வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இருக்கிறது. மறுபுறம் இவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த ஆழமான அன்பையும் அவரோடு கூட இருக்கிற அந்த உறவையும் அவங்க மதிக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். நமக்கு பிடித்தமானவர்கள் ஒரு காரியத்தை நமக்கு செய்யறாங்க அப்படின்னா, சொல்றாங்கன்னா அப்படின்னா, நாம கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? நிறைவேற்றும்படி நாம முற்படுவோம். இங்க இந்த தெசலோனிக்க சபை மக்கள் பவுல் அவர்கள் தங்களுக்காக இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார் என்றால் அதனுடைய அவசியத்தை இந்த திருச்சபை விசுவாசிகள் அறிந்து கொண்டு இங்கே அவர்களுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் பாருங்களேன், நம்ம 3லிருந்து 5 வசனங்கள் வரைக்கும் நம்ம வாசிப்போம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. இங்க பவுல் அவர்கள் தன்னுடைய 2ஆம் நிருபத்தை எழுதும் பொழுது மிக தெளிவாக
அதுவும் குறிப்பா இந்த சபையினுடைய வளர்ச்சியையும் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவருடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அவர்கள் கடந்து வந்த உபத்திரவங்கள், துன்பங்கள், இதுல பொறுமையையும் விசுவாசத்தையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா காத்து கொண்டார்கள். இன்றைக்கு பிரச்சனைகள், உபத்திரவங்கள் என்று சொன்னாலே நம்மளுடைய 90% எண்ணமும் நோக்கமும் அதன் மேலதான் இருக்கும் தவிர நம்முடைய விசுவாசத்தையோ இல்ல வளர்ச்சிக்கான காரியங்களையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நினைச்சு பார்க்க மாட்டோம். ஆரம்பத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நானும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஒரு பக்கம் ஓகே, ஊழிய வளர்ச்சி, தனிப்பட்ட முறையில் என்னுடைய வளர்ச்சி, இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஐயோ நம்ம வளர முடியுமா, நாம உறுதியா இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியுமா, இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கிறதே, எப்படி கையாள முடியும்? ஆனா இங்க இந்த தெசலோனிக்கே சபை மக்கள் அவர்களுடைய மிக மோசமான, இங்கு வாசிக்கிறோம், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும். இந்த வார்த்தையை பாருங்களேன், சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும். இந்த துன்பம் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சொந்த ஜனங்களால் வரக்கூடிய போராட்டம். உபத்திரவம் என்று சொல்லும் பொழுது பிசாசினால் வரக்கூடிய இந்த போராட்டம். அதுவும் இந்த மக்கள் மூலமாக, யூத ஜனங்கள் மூலமாக என்ன நடக்குது? பொல்லாத மனிதர்களை கூட்டிக் கொண்டு அங்க தெசலோனிக்க பட்டணத்துல இந்த விசுவாசிகளுக்கு எதிராக செயல்பட்டார்கள். எல்லா விதத்திலும் இந்த திருச்சபை மக்கள் அந்த அழுத்தத்தையும் அந்த நெருக்கத்தையும் பார்த்தார்கள். ஆனா அப்படி இருந்தும் விசுவாசத்துல அவர்கள் பெருகினார்கள், அன்பிலே அவர்கள் வளர்ந்தார்கள். இதுதான் ரொம்ப அற்புதமான வளர்ச்சி. ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல நம்முடைய பிரச்சனைகளையே நம்ம கவனித்து சோர்ந்து போய் தளர்ந்து போய் உட்கார்ந்துருவோம் தவிர எழுந்து நின்று திடமனதோடு விசுவாசத்தில் வளர வேண்டும் என்ற அந்த நிச்சயத்தோடு நோக்கத்தோடு நம்ம இருக்க மாட்டோம். பாருங்களேன், இங்க நம்ம வாசிக்கிறோம் 3வது வசனத்துல, உங்கள் விசுவாசம் பெருகிறபடினால் சொல்லல, என்ன போட்டிருக்காங்க வாசிங்களேன் கவனமா. 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, உங்கள் விசுவாசம், திரும்ப வாசிங்க, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினா. இது சாதாரண வளர்ச்சி இல்ல. நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? சூப்பர் டூப்பர் வளர்ச்சி. அதாவது நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் டேல பாத்தீங்கன்னா ஒரு உயரம் தாண்டல் போட்டி இருக்குமா? ஓகே, 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி உயரத்துக்கு ஏற்றுவாங்க. ஒரு சில வீரர்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் இந்த 2 அடி 3 அடி எல்லாம் ரொம்ப ஈஸி. எடுத்து வை மேல, 6 அடி 7 அடி வை. இங்க இந்த தெசலோனிக்கே சபை மக்களுடைய வளர்ச்சி அப்படி இருந்தது. மிகவும் பெருகிறபடினால் அவர்கள் எந்த ஒரு விதத்திலும் சோர்ந்து போகவோ தளர்ந்து போகவோ இல்லவே இல்லை. அவர்களுடைய நோக்கம், கவனம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தில் ரொம்ப கவனமாக, ரொம்ப உறுதியாக அவர்கள் செயல்பட்டார்கள். இங்க வாசிக்கிறோம், ஆரம்பிக்கும் பொழுது இவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க? பிளீஸ் நாம இங்க கவனமா பார்ப்போமே. தெசலோனிக்க சபை மக்கள், ஓகே, விசுவாசிகள். 1, அவர்களுடைய பழைய வாழ்க்கை. இங்க நம்ம 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம், விக்கிரகங்களை விட்டு, அதுவும் இருளான வாழ்க்கையை விட்டு. இதுதான் அவங்களுடைய பழைய வாழ்க்கையா இருந்தது. இருள், அப்புறம் அந்நிய தெய்வங்கள்,
இந்த பழைய வாழ்க்கையிலிருந்து பவுலவர்கள் பிரசங்கித்த சுவிசேஷ வார்த்தைகளை கேட்டார்கள். கேட்ட இந்த ஒவ்வொரு மக்களும் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக, அதாவது ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த ரட்சிப்புல அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாய் வளரும்படி அவர்கள் தீர்மானித்தார்கள். ஏன்னா பவுல் அவர்கள் பேசின அந்த வார்த்தைகள் மனிதர்களுடைய வார்த்தைகளாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களிடத்தில் அந்த விசுவாசத்தினுடைய தொடக்கத்தை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தோடு என்ன இருக்கிறது? 3 முக்கியமான காரியங்களை நாம் படித்தோம். விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், 3வது நம்பிக்கையில் பொறுமை. இவர்களுடைய விசுவாசம் ஏதோ ஜஸ்ட் ஸ்டாட்டிக்கா, அதாவது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய விசுவாசமா இல்லை, வளர்கிற விசுவாசமாக இருந்தது. கிரியையில, அன்புல, பொறுமையில. அதுலயும் பொறுமை என்று சொல்லும் பொழுது இவர்கள் அநேக உபத்திரவம், பாடுகள், துன்பங்களை இவர்கள் சகித்தார்கள் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம். ஆனா இதன் மத்தியிலையும் அவர்களுடைய விசுவாசம் உறுதியாய் இருந்தது. அவங்க சந்தேகப்படல, குறை சொல்லல, யார் மேலேயும் பழி சுமத்தல, மாறாக இந்த உபத்திரவத்திலே அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். எப்படி இருந்தார்னா, பின்பற்றினார்கள். யாரை பின்பற்றினார்கள்? கர்த்தரையும் அப்போஸ்தலனாகிய பவுலையும் அவருடைய குழுவினரையும் அவர்கள் பின்பற்றினார்கள். சரி, பின்பற்றினோடு அவங்க இருந்தாங்களா? இல்ல. 7வது பார்க்கிறோம், மாதிரிகளானார்கள். அவங்க ஒவ்வொருவரும் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை ஒரு சாட்சியாக, முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்தினார்கள். இங்க இருந்து அவங்க ஆரம்பிச்சாங்க. மாதிரிகளாக ஆன பிற்பாடும் பவுல் அவர்கள் சொல்லுகிறார், நீங்க இன்னும் உங்களுடைய விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவு செய்யும்படி நீங்க செயல்படுங்க. இப்ப நம்ம 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், இவங்களுடைய விசுவாசம் மிகவும் பெருகிறது. சரி, நாம எடுத்த உடனே நம்முடைய விசுவாசத்துல பெருக முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்தந்த அடிப்படையில, அதாவது இந்தந்த காரியங்களை நாம கடந்து வந்து இதை நம்ம நிறைவேற்றுவோம் என்றால், செய்திருப்போம் என்றால், அப்பதான் விசுவாசத்தில் மிகவும் பெருகிறவர்களாய் இருப்போம். ஓகே, நான் ஜஸ்ட் முக்கியமான காரியங்களை மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 தெசலோனிக்கர் 1லிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம ஹைலைட் பண்ணோம்னா இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா ப்ளீஸ், இதுதான் அடிப்படையும் அவசியமான காரியம். இதுதான் அஸ்திபாரமானது. இதுல இந்த தெசலோனிக்க சபை விசுவாசிகள் உறுதியாய் இருந்தார்கள். அவர்கள் இதிலே இந்த ஒரு இடத்திலே நிக்கல, அடுத்தடுத்து வளர்ந்து கொண்டே போனார்கள். அவர்கள் விசுவாசத்தில் இப்ப மிகவும் பெருகும்படியான அந்த ஒரு கிருபையை, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இங்க விசுவாசம் என்று சொல்லும் பொழுது அவங்க அப்ப எப்படி எல்லாம் வளர்ந்திருப்பாங்க? நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பணும். மத்தேயு 13. இங்க ஆண்டவராகிய இயேசுவானவர் ஒரு அற்புதமான ஒரு உவமையை இங்கே கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டுல பக்கம் 19.
மூன்றாவது வசனம், மத்தேயு 13 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோமே. அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் உழைத்தது. 6வது வசனம், வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. 7வது வசனம், சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உவமையை மிக அழகாக அங்க இருக்கிற மக்களுக்கும் சரி, அதே வேளையில் அவருடைய சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவருடைய உள்ளம் அது நல்ல நிலமாக இருக்கும் என்றால் அதிலே பலனை பார்க்க முடியும். எத்தனை? ஒரு சிலது 30ஆக 60ஆக 100ஆக. இங்க அதோட நிக்கல. இங்க வாசிக்கிற பாருங்களேன், 12வது வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வசனம் தெசலோனிக்க சபை மக்களுடைய விசுவாச வாழ்க்கையில ஒப்பிட்டு பாருங்களேன். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தங்களுடைய விசுவாசத்தில் அதிகமாக வளர வளர பலப்பட இன்னும் அதிகமான ஒரு வளர்ச்சியையும் மிகுதியான அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் அவர்கள் பார்த்தார்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இந்த தெசலோனிக்க சபை விசுவாசிகள் அவர்கள் பெற்றிருந்த அந்த காரியத்திலே இன்னும் அதிக வாஞ்சையோடு இன்னும் அதிக கவனத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். நாம 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், அவருடைய விசுவாசம் மிகவும் பெருகுகிறது. அடுத்ததாக இங்க பார்க்கிற பாருங்களேன், 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம், அன்பும் பெருகுகிறது என்பதை சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. இவங்க விசுவாசத்திலையும் சரி, அன்புலையும் சரி வளர்ச்சியை கண்டார்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, முதல்ல இதுல கவனம் செலுத்துவோம், அதுக்கப்புறம் இதுல வளர்ந்த பிற்பாடு அடுத்தது இதுல கவனம் செலுத்துவோம். இல்ல, இவர்கள் இந்த 2 அம்சங்களையும் ரொம்ப கவனமாக நேர்த்தியாக சரியான விதத்தில் வளரும்படி அவர்கள் எந்த அளவுக்கு அப்போ செயல்பட்டிருக்கணும் பாருங்களேன். கர்த்தரிடத்தில் இருக்கக்கூடிய இந்த விசுவாசத்துல வளர்ச்சி, அதே சமயத்துல சகோதரர்களோடு ஒருவரோடு ஒருவர் இருக்கக்கூடிய பாராட்டுகிற அந்த அன்பிலே அவர்கள் வாசிக்கிறோம் அதிகரிக்கிறபடினா அதிகமான அந்த அன்பை அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்க வாசிக்கிற பாருங்களேன், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம இருக்கிறது, ஆவியின் கனியோ அன்பு. இத பத்தி நம்ம முன்னாடியே படிச்சோம். எங்க? 1 தெசலோனிக்கர் புத்தகத்துல தான் நம்ம படித்தோம். ஓகே, 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் இங்கே நம்ம வாசிக்கிறோம், இவர்கள் எப்படி தங்களுடைய விசுவாசத்தில் இவர்கள் வளர்ந்தார்கள். அதே சமயத்துல மன்னிக்கணும், 2ஆம் அதிகாரம்
ஒன்னு தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். இங்க பவுல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த மாதிரியை சொல்லுகிறார். 8வது வசனம், நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து. இங்க இந்த தெசலோனிக்க சபை விசுவாசிகள் பவுல் அவர்களுடைய மாதிரியை பின்பற்றுகிறார்கள் என்றால், இங்கே பவுல் காண்பித்த அந்த அன்பை அவர்கள் அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு இப்ப அதை பிரதிபலிக்கிறார்கள். இந்த வார்த்தையை நம்ம நல்ல முறையில் புரியும். நான் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து, இந்த வார்த்தை நான் உங்கள் மேல் என்னுடைய மிகுதியான அன்பை வெளிப்படுத்துகிறபடியாக, நான் உங்களை நித்தமும் என்னுடைய உள்ளான அன்போடு உங்களை நேசிக்கிறபடியாக, இந்த ஒரு தன்மையை தெசலோனிக்க சபை விசுவாசிகள் வளர்த்து கொண்டார்கள். இங்கே ஒரு மனிதர் நம்மை தேடி வந்து நமக்கு தேவனுடைய வார்த்தையை காண்பித்து சுவிசேஷ வசனத்தை கற்றுக் கொடுத்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்திருக்கிறார். அதோடு அவருடைய ஆழமான அன்பையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்ப அவர் நம்மத்திலே இல்லை, ஆனா அவர் கற்றுக் கொடுத்த அந்த சத்தியம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அது வெளிப்பட்டது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய். அந்த அன்பை இப்போ தெசலோனிக்க சபை விசுவாசிகள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி, அதை காண்பிக்கும்படி அதிலே பெருகுகிறார்கள். இதுதான் இந்த சபை விசுவாசிகளுடைய வளர்ச்சியை பார்க்கணும். அதுவும் விசுவாச வளர்ச்சி. இங்கே பவுல் அவர்கள் இதற்காக ஜெபித்தது மாத்திரமல்ல, இங்கே இந்த சபை விசுவாசிகள் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து இதில் வளரும்படி அவர்கள் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டவர்களாய் செயல்பட்டார்கள். இங்க பவுல் அவர்கள் தனித்து தெசலோனிக்க சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல, முழு சபையுமே அவர் சொல்றாரு. வாசிக்கிறோம் எங்க 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும், அந்த வார்த்தை, நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர். தனிப்பட்ட ஒரு விசுவாசியோ இல்ல 2 விசுவாசியோ 3 விசுவாசியோ இல்ல, எல்லோருமே விசுவாசத்திலேயும் சரி அன்பிலையும் சரி அவர்கள் பெருகி இருக்கிறார்கள். அடுத்ததாக இங்க பார்க்கிற பாருங்களேன், 4வது வசனம், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். ஓகே, இது என்னது? இது 3வது வசனத்துல பவுல் அவர்கள் சொல்லும் பொழுது உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 4வது வசனத்துல பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். ஏற்கனவே 3வது வசனத்துல விசுவாசத்தை பற்றி சொல்லிட்டார், விசுவாசத்தில் மிகவும் பெருகிறபடினால். 4வது வசனத்தில் திரும்பவும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? 3வது வசனத்துல பவுல் அவர்கள் இந்த தெசலோனிக்க சபை விசுவாசிகள் அவனுடைய விசுவாசத்துல மிகவும் பெருகி இருக்கிறார்கள். 4வது வசனத்துல திரும்பவும் சொல்றாரு, உங்களுடைய உபத்திரவத்துல உங்களுடைய துன்பத்துல நீங்க பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பித்திருக்கிறீர்கள். என்னது அது? எத்தனை பேருக்கு ஞாபகம் பார்ப்போம். நாம இது இந்த குடும்பம் தான் அவ்வளவுதான் படித்தோம்.
பவுல் என்ன சொல்லுகிறார்? பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். ஆமா, எப்போ திங்கட்கிழமை இரவு படித்த ஒரு பகுதி அது. புரியல. பிலிப்பியரா? அன்பின் பிரயாசமா? ஓகே. 3வது வசனத்துல பவுல் அவர்கள் உங்களுடைய விசுவாசம் மிகவும் பெருகிறபடினான் சொல்றார். ஓகேங்களா? 4வது வசனத்துல திரும்பவும் என்ன சொல்றாரு? உங்களுடைய அதாவது சகல துன்பத்திலும் உபத்திரவத்திலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். என்ன வித்தியாசம்? யாருக்கும் கிளிக் ஆகலையா? இங்கே உதாரணம் இருக்கே. பொறுமைன்ற அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை படிக்கும் போதே நம்மளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். கேட்கல. நம்பிக்கை, நம்பிக்கையின் பொறுமை. சரி, என்னது நம்பிக்கையின் பொறுமை? நீங்க வெறும் தலைப்பு மட்டும் சொன்னா எப்படி? ஓகே, பதில் அது இல்ல. ஒவ்வொருத்தர் சொல்லு. சொல்லுங்க. இதே புரியல. விசுவாசம் ஒரு உறுதியா? விசுவாசமானதோடு நீ கொஞ்சம் மைக் யூஸ் பண்ணு. இங்க மைக் யூஸ் பண்ணு. இல்லையா? ஓகே, இல்ல வாங்கிக்கோங்க. ஓகே, என்ன வித்தியாசம்? படிச்சுட்டே இருக்கிறோம். ஒரு சில நேரம் நம்மளுடைய சிந்தைக்கு நம்ம கொஞ்சம் வேலை கொடுப்போம். ஓகே, ஆண்டவருக்கும் நம்பிக்கையோட பொறுமையான ஓகே, சகிப்புத்தன்மை. ஓகே, இல்ல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறது என்று சொல்றாரு. சொல்லிட்டு திரும்பவும் பொறுமையும் விசுவாசத்தையும் நீங்க வாசிக்கணும். காண்பிக்கிறது நிமித்தம். அதை அவங்க அதாவது பாக்குறாங்க, வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நம்பிக்கையின் பொறுமைன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, தலைப்பை சொல்லிட்டீங்க. பட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சத்தை சொல்லணும். நீங்க இல்ல, தேவநாளை தலைப்பு இல்ல. திருச்சபையில சகிக்கிற உபத்திரவம் இல்ல. நீங்க அந்த பேசேஜை படிக்கும் போதே உங்களுக்கு அதுல இருக்கு. இங்கே பவுல் அவர்கள் இந்த 4வது வசனத்துல பொறுமையையும் விசுவாசத்தையும் இணைக்கிறார். நாம திங்கள் இரவு என்ன படித்தோம்? நம்பிக்கையின் பொறுமை. அந்த நம்பிக்கையின் பொறுமையில என்னென்னலாம் இருக்கு? இல்ல அது பேதுரு இல்ல. இதுல நம்ம இதுலயேதான் 1 தெசலோனிக்கேயர்லயே சொல்லுங்க. நம்பிக்கையின் பொறுமையில என்னென்னலாம் நம்ம பார்த்தோம்? ஓகே, பொறுமையா சகிக்கணும். ஓகே, ரொம்ப நன்றி. உட்காருங்க. இங்கே பவுல் அவர்கள் இந்த திருச்சபை விசுவாசிகளுடைய விசுவாச வளர்ச்சியை பார்க்கிறாரு.
அதே சமயத்தில் இங்க பொறுமையும் விசுவாசத்தை ஏன் சொல்லணும் அப்படின்னா, நாம படித்தோம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல நம்பிக்கையின் பொறுமை. இவங்க எதுல நம்பிக்கையா இருந்தாங்க? இந்த போராட்டம், இந்த துன்பம், இந்த உபத்திரவம், இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எங்களுக்கு எப்படி இருப்பாரு? அவருடைய வருகையில நம்ம படித்தோம். எப்படி இருக்கணும் சொல்றாங்க? சகிப்புத்தன்மையோட, பொறுமையோட, எல்லாவற்றையும் நிதானித்து இந்த தாங்கக்கூடியவர்களாக, சகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்ப இந்த ஒரு தன்மையை அவர்கள் வளர்த்து கொண்டதுனால அவர்கள் பெற்றிருந்த நம்பிக்கை ஆல்மோஸ்ட் டு தி ஃபியூச்சர் இல்ல, அது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக மாறிவிட்டது. இது நம்ம கொஞ்சம் சரியா கவனமா புரிந்து கொண்டோம் என்றால் இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்பிக்கை என்பது நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பது. ஃபியூச்சர்ல ஓகே, கண்டிப்பா நமக்கு இதுல ஒரு நன்மை இருக்கும், நமக்கு ரட்சிப்பு இருக்கும், அதாவது இவ்வளவு பாடுகள், இவ்வளவு துன்பங்கள், இதுல நமக்கு என்ன இருக்கு? ஓகே, கண்டிப்பா ஆண்டவர் நம்மள அவருடைய உன்னதமான கிருபையினால நம்மளை ரட்சிப்பார், இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீண்டு வர செய்வார். நம்பிக்கை. இப்போ இவர்கள் விசுவாசத்தில் வளர 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 இவர்கள் பெற்றிருந்த காரியம் என்ன அப்படின்னா, சகல துன்பத்திலையும் உபத்திரவத்திலையும் பொறுமையோடு, நம்பிக்கை இல்ல, இந்த பொறுமையோடு அவர்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமா கலந்தது. விச் மீன்ஸ் இனி எதிர்பார்க்கிற இல்ல சந்திக்கிற ஒவ்வொரு துன்பத்திலையும் நம்பிக்கை இல்ல, என்னுடைய விசுவாசம் தான் எனக்கு இந்த பொறுமையை, இந்த சகிப்புத்தன்மையை இன்னும் அதிகமாக கொடுக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ட்ரை திஸ். ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம். இங்க பவுல் அவர்கள் விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது, விசுவாசத்தில் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையில் பொறுமை. ஓகேங்களா? நம்பிக்கையின் பொறுமை. ஆரம்பத்துல இவர்களுடைய விசுவாசம் இந்த அடிப்படையில வளர்ந்தது. அதுக்கப்புறம் இவங்க பின்பற்றினார்கள், மாதிரிகள் ஆனார்கள், தொடர்ந்து எல்லாவற்றிலும் இவங்க உறுதியா நிலைத்திருந்தார்கள். ஓகேவா? இப்ப பவுல் அவர்கள் இவர்களுக்காக ஜெபிக்கும் போது என்ன சொன்னாரு? நீங்க விசுவாசத்துல குறைவுகளை நிறைவாக்கும்படி நான் என்ன பண்றேன்? உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். அப்ப இன்னும் அநேக காரியங்கள்ல இவர்கள் வளர வேண்டும் என்று பவுல் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர்களுக்கு படித்து கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஜெபிக்கிறார். இப்போ 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் அவர்கள் 4வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசமும் இருக்குங்களா? பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். இந்த நம்பிக்கை ஃபியூச்சர். ஓகே, நம்பிக்கையில் பொறுமை. எதிர்காலத்திலே அவர்கள் ஒரு காரியத்திற்காக காத்திருப்பது. நாம பொறுமையோட, சகிப்புத்தன்மையோட, நாம இந்த பாடுகள் மத்தியில, துன்பத்தின் மத்தியில ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வருகையில நாம பிழையற்றவர்களாய் இருப்போம், பரிசுத்தராய் இருப்போம், நீதி உள்ளவர்களாக பவுல் அவர்கள் சொன்னது போல. இப்போ இவர்கள் இந்த கடந்து வந்த துன்பத்திலையும் உபத்திரவத்திலையும் அவர்கள் பெற்றுக்கொண்ட இன்னும் விசேஷமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த விசுவாசம். இனி எங்களுடைய வாழ்க்கை போராட்டத்துல, எங்களுடைய வாழ்க்கை
விசுவாசத்தை செயல்படுத்துவோம். நாங்க வளர்ந்து இப்பொழுது தொடர்ந்து முன்னேறி, அதாவது மிகவும் அதிகரிக்கக்கூடிய அந்த விசுவாசத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா, எங்களுடைய உபத்திரவங்களையும் துன்பங்களையும் நாங்க பொறுமையோடு சகிப்போம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? இல்லையா? சரி, நீங்க 1ஆம் அதிகாரத்தோடு இணைந்து பார்க்கும் பொழுது இதை புரிந்து கொள்ளலாம். ஓகே, சரி, அதுதான் இந்த தெசலோனிக்கே சபை மக்கள் வளர்ந்தது நம்ம பார்க்கிறோம். இவர்களுடைய நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசுவானுடைய வருகை மட்டும் நம்ம பொறுமையா இருக்கணும், சகிப்பு தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா எப்போ இவருடைய விசுவாசம் மிகவும் பெருகினதோ வளர்ந்ததோ, இப்போ அவங்க பொறுமையோடு என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய விசுவாசத்தை அவங்க காண்பிக்கிறார்கள். புரியுதா? ஓகே, நம்ம திரும்பவும் இத படிப்போம். ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துப்போம், சரிங்களா? இது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அதுதான் வளர்ச்சி, அதுதான் இவங்களுடைய விசுவாசத்தினுடைய பெருக்கம். ஓகே, இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர். ஓகே, ஃபைன். நம்ம ஜெபம் பண்ணுவோம், பிரேக் எடுத்துப்போம், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்ப வருவோம். ஓகே, ஜெபிப்போம். கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நீரே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவும், குறிப்பாக நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தை குறித்து இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளும்படி அருள் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.